நடிகர் சிவகார்த்திகேயனை போலவே கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலமாக தனது சினிமா பயணத்தை தொடங்கியவர் மணிகண்டன். பின்னர் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக பல படங்களில் டப்பிங் பேசியிருக்கிறார். பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய மணிகண்டனுக்கு இயக்குநராக வேண்டும் என்பது கனவு. ஆனால் சிறு சிறு கதாபாத்திரங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் நடித்து வந்தார். அந்த வகையில் காலா, விக்ரம் வேதா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியவர் அதன் பிறகு ஜெய்பீம் என்கின்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தது. ராஜா கண்ணி என்கின்ற கதாபாத்திரத்தில் தன்னுடைய மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான இவருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கியது. இந்த திரைப்படத்திற்கு பிறகு குட் நைட் என்கின்ற திரைப்படத்தில் நடித்தார். சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு லவர் என்கின்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் நல்ல வரவேற்பை கொடுக்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே மணிகண்டன் நடிப்பில் குடும்பஸ்தன் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இன்றைய கால இளைஞர்களை மையப்படுத்தி, அதிலும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் திருமணத்திற்கு பிறகு தினம் தினம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இன்றைய காலத்தில் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு கடன்களை வாங்கி அதை சமாளிக்கும் படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் படத்தின் ஆரம்பம் சற்று ஸ்லோவாகவும் இருக்கின்றது. சில இடங்களில் தொடர்ச்சியாக பேசும் வசனங்கள் ரசிகர்களை எரிச்சல் அடைய செய்கின்றது. ஆனாலும் படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது.